ஹாய் நண்பர்களே! நலம் 360 சேனலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பேச போறோம்னா, நம்ம வாழ்க்கை முறை மாறி, உடற்பயிற்சி குறைஞ்சு, அதிக கொழுப்பு நிறைஞ்ச உணவுகள சாப்பிடுறதால, பலருக்கும் கொலஸ்ட்ரால் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு வருது. ஆனா, இயற்கையில நமக்காகவே இருக்கிற ஒரு சில உணவுகளால, நம்ம இந்த கொலஸ்ட்ரால குறைக்க முடியும். நம்ம தினசரி உணவுல இந்த உணவுகள சேர்க்கிறதால, ரத்தத்துல உள்ள கொலஸ்ட்ரால் அளவ நம்மளால குறைக்க முடியும். அந்த உணவுகள் என்னென்னன்னு இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னா என்ன? கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால்னு 2 வகைப்படுது. இந்த நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரித்தா என்ன பிரச்சனைகள் ஏற்படும் தெரியுமா? இதய நோய், ஸ்ட்ரோக், உயர் ரத்த அழுத்தம். இயற்கையான முறையில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலம் இந்த கொலஸ்ட்ராலை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள் மாற்றுவதன் மூலம் உங்கள் கொழுப்பை குறைச்சி உங்கள் ரத்த ஓட்டத்தில் மிதக்கும் கொழுப்புகளோட தொகுப்பை நம்மளால் மேம்படுத்த முடியும். தமனி அடைப்பு, பெருந்தனி தடிப்பு, தோல் அழற்சிக்கு பங்களிக்கும் தீங்கு விளைக்கும் இந்த கொழுப்புகளை சுமந்து செல்லும் துகளான எல்டிஎல்லை குறைக்கும் உணவுகளை சேர்க்கறதால குறைந்த கொழுப்பு கொண்ட உணவை சாப்பிட்றது ஒரு சிறந்த வழியாக கருதப்படுது. பல்வேறு உணவுகள் கொழுப்பை பல்வேறு வழிகளில் குறையுது. சில உணவுகள் கரையக்கூடிய நார்ச்சத்தை வழங்குது. இது கொழுப்பையும் அதோட முன்னோடிகளையும் செரிமான அமைப்பில் பிணைச்சு அது புழக்கத்திலிருந்து வருவதற்கு முன்பு உடல்ல இருந்து வெளியே இழுக்குது. சில உணவுகள் பாலி ஆன்சரேட்டட் கொழுப்புகளை உங்களுக்கு வழங்குது. அது எல்டிஎல்லை நேரடியாக குறைக்குது. மேலும் சில உணவுகள் தாவர ஸ்டோரல்கள் மற்றும் ஸ்டனோல்கள் உள்ளன. அது உடல் கொழுப்பை உறிஞ்சுவதை தடுக்குது. ஃபர்ஸ்ட், ஓட்ஸ். உங்கள் கொழுப்பை குறைப்பதற்கான எளிதான முதல் படி காலை உணவாக ஒரு கிண்ணம் ஓட்ஸ் அல்லது சீரியோஸ் போன்ற குளிர்ந்த ஓட்ஸ் சார்ந்த தானியத்தை சாப்பிட்றது. இது உங்களுக்கு 1-2 கிராம் கரையக்கூடிய நார்ச்சத்தை அளிக்குது. மற்றொரு அரை கிராமுக்கு ஒரு வாழைப்பழம் அல்லது சில ஸ்ட்ராபெரிகளை சேர்க்கலாம். தற்போதைய ஊட்டச்சத்து வழிகாட்டுதலர்கள் ஒரு நாளைக்கு 20 முதல் 35 கிராம் நார்ச்சத்தை பெற பரிந்துரைக்கிறாங்க. குறைஞ்சது 5 முதல் 10 கிராம் கரையக்கூடிய நார்ச்சத்திலிருந்து வருது. உடற்பயிற்சி செய்ய தொடங்குறது உங்கள் மனநிலையை மேம்படுத்தவும், தொற்று நோயை தடுக்கும் திறனை அதிகரிக்கவும், இதய நோய், நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்க்கான ஆபத்தை குறைக்கவும் எது உதவும் தெரியுமா? பதில் வழக்கமான உடற்பயிற்சி. இது உண்மையாக இருக்க மிகவும் நல்லதாக தோன்றலாம், ஆனால் அது இல்லை. நூற்றுக்கணக்கான ஆய்வுகள் உடற்பயிற்சி உங்களை நன்றாக உணர, நீண்ட காலம் வாழவும் உதவுது அப்படின்றத காட்டுது. உடற்பயிற்சி செய்ய தொடங்குறது நம்ம உடல்ல இருந்து கொலஸ்ட்ராலை குறைக்கவும் உதவியா இருக்கு. பார்லி மற்றும் பிற முழு தானியங்கள். ஓட்ஸ் மற்றும் ஓட் தடவிய பார்லி மற்றும் பிற முழு தானியங்களும் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவும். முக்கியமா அவை வழங்கும் கரையக்கூடிய நார்ச்சத்து ரொம்பவே உதவியா இருக்கு. அடுத்தது பீன்ஸ். பீன்ஸ்ல கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் இருக்கு. அது உடல் ஜீரணிக்க சிறிது நேரம் எடுக்கும். அதாவது சாப்பிட்ட பிறகு நீங்க நீண்ட நேரம் வயிறு நிரம்பியதாக உணர்வீங்க. எடை எடுக்க முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த பீன்ஸ் ஒரு பயனுள்ளதாக இருக்கு. எனவே இந்த பீன்ஸ் நம்ம உடல்ல கொலஸ்ட்ராலை குறைக்க ரொம்பவே உதவியா இருக்கு. கத்திரிக்காய் மற்றும் வெண்டைக்காய். இந்த 2 குறைந்த கலோரி காய்கறிகளும் கரையக்கூடிய நார்ச்சத்தின் நல்ல ஆதாரம்னு சொல்லப்படுது. இதனால நம்ம உடல்ல இருக்க கொலஸ்ட்ரால் குறையப்படுது. கொட்டைகள், அதாவது பாதாம், வால்நட், வேர்க்கடலை மற்றும் பிற கொட்டைகள் சாப்பிட்றது இதயத்திற்கு நல்லது என்று பல ஆய்வுகள் காட்டுது. ஒரு நாளைக்கு 2 ounce கொட்டைகளை சாப்பிட்றது எல்டிஎல்லை சற்று குறைக்கலாம். அதாவது 5% கொட்டைகள் இதயத்தை மற்ற வழிகளில் பாதுகாக்கும் கூடுதல் ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. தாவர எண்ணெய்கள். சமைக்கும் போது அல்லது மேஜையில சாப்பிடும்போது வெண்ணெய், பன்றி கொழுப்பு அல்லது சோம்பு எண்ணெய்களுக்கு பதிலாக கனோலா, சூரியகாந்தி, குங்குமப்பூ போன்ற தாவர எண்ணெய்களை பயன்படுத்துவது எல்டிஎல்லை குறைக்க உதவுது. ஆப்பிள் மற்றும் திராட்சை, ஸ்ட்ராபெரி போன்ற சிட்ரஸ் பழங்களை நம்ம சாப்பிட்றதால அதுல இருக்கிற பெக்டின் நிறைஞ்சிருக்கு. இது எல்டிஎல்லை குறைக்கும் கரைக்கக்கூடிய நார்ச்சத்து வகையில ஒன்றா கருதப்படுது. ஸ்டெரோல்கள் மற்றும் ஸ்டெனால்களால் செறிவூட்டப்பட்ட உணவுகள். தாவரங்கள்லேருந்து எடுக்கப்படும் ஸ்டெரோல்கள் மற்றும் ஸ்டெனால்கள் உணவுல இருந்து கொழுப்பை உறிஞ்சும் உடல்ல திறனை அதிகரிக்கும். நிறுவனங்கள் அவற்றை எண்ணெய் மற்றும் கீரானோலா பார்கள் முதல் ஆரஞ்சு சாறு மற்றும் சாக்லேட் வரையிலான உணவுகளில் சேர்க்கின்றனர். அது சப்ளிமெண்ட்களாகவும் கிடைக்கப்படுது. ஒரு நாளைக்கு 2 கிராம் தாவர ஸ்டெரால்கள் அல்லது ஸ்டெனால்களை உட்கொள்றது எல்டிஎல் கொழுப்பை சுமார் 10% குறைக்கும். அடுத்தது சோயா. சோயா பீன்ஸ் மற்றும் அவற்றிலிருந்து தயாரிக்கப்பட்ட டோஃபு மற்றும் சோயா பால் போன்ற உணவுகளை சாப்பிட்றது ஒரு காலத்தில் கொழுப்பு குறைப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாக கூறப்பட்டது. பகுப்பாய்வுகள் இதன் விளைவு மிகவும் மிதமானது என்பதை காட்டுது. ஒரு நாளைக்கு 25 கிராம் சோயா புரதத்தை 10 ounce டோஃபு அல்லது
2.25 கப் சோயா பால் உட்கொள்றது LDL 5% 6% வரை குறைக்கும். கொழுப்பு நிறைந்த மீன் வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை மீன் சாப்பிட்றது LDL 2 வழிகளில் குறைக்கலாம். LDL அதிகரிக்கும் நிறைவுற்ற கொழுப்புகளை கொண்ட இறைச்சியை மாற்றுவதன் மூலமும், LDL குறைக்கும் ஒமேகா-3 கொழுப்புகளை வழங்குவதன் மூலமும், ஒமேகா-3கள் இரத்த ஓட்டத்தில் ட்ரைக்ளிசரைடுகளை குறைச்சி அசாதாரண இதய துடிப்புகளை தடுக்க உதவுவதன் மூலம் இதயத்தை பாதுகாக்குது. நார்ச்சத்து சப்ளிமெண்ட்ஸ் கரையக்கூடிய நார்ச்சத்தை பெறுவதற்கு சப்ளிமெண்ட்ஸ் ரொம்பவே கவர்ச்சிகரமான வழியை வழங்குது. மெட்டாமூலம் மற்றும் பிற மொத்தமாக உருவாக்கும் மலமிளக்கிகளில் காணப்படும் சைலியத்தின் ஒரு நாளைக்கு 2 தேக்கரண்டி சுமார் 4 கிராம் கரையக்கூடிய நார்ச்சத்தை இது வழங்குது. பணத்தை முதலீடு செய்வதை பொறுத்தவரை உங்கள் எல்லா முட்டைகளையும் ஒரே கொடியில் வைப்பதற்கு பதிலாக பல்வேறு முதலீடுகளில் ஒரு போர்ட்ஃபோலியோவாகவும் உருவாக்க நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. கொழுப்பு குறைக்க உங்கள் வழியை சாப்பிடுவதற்கு இதுவே பொருந்தும். 1 அல்லது 2ற்கு கவனம் செலுத்துறதை விட கொழுப்பு குறைக்க பல உணவுகளை வெவ்வேறு வழிகளை சேர்ப்பது சிறப்பாக கருதப்படுது. சைவ உணவு வகைகளில் கொழுப்பு குறைக்கும் உணவுகள், அதாவது LDL ட்ரைக்ளிசரைடுகள் மற்றும் இரத்த அழுத்தத்தை கணிசமாக குறைக்கின்றன. முக்கிய உணவுப் பொருட்கள் ஏராளமான பழங்கள் மற்றும் காய்கறிகள், அதிக சுத்திகரிக்கப்பட்டவற்றுக்கு பதிலாக முழு தானியங்கள் மற்றும் பெரும்பாலும் தாவரங்களிலிருந்து வரும் புரதம், தாவர ஸ்டெரால்கள், செறிவூட்டப்பட்ட வெண்ணெயை சேர்க்கும். ஓட்ஸ், பார்லி, சைலியம், ஓக்ரா மற்றும் கத்தரிக்காய் ஆகியவை இவை அனைத்துமே கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்தது. சோயா, புரதம் மற்றும் முழு பாதாம் நிச்சயமாக கொழுப்பை குறைக்கும் உணவு முறைக்கு மாறுவது தினசரி ஸ்டேடின் மாத்திரையை உட்கொள்வதை விட அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதன் பொருள் நீங்கள் வழக்கமாக உங்கள் ஷாப்பிங் கடையில் வைக்கும் பல்வேறு வகையான உணவுகளை விரிவுபடுத்துது, புதிய அமைப்பு மற்றும் சுவைகளுக்கு பழகுவது. ஆனால் இது கொழுப்பை குறைப்பதற்கான ஒரு இயற்கையான வழியாகும். மேலும் இது தசை பிரச்சனைகளை மற்றும் ஸ்டேடின்களை ஏற்படுத்தும். ஒரு சிலர் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பழங்கள், காய்கறிகள், பீன்ஸ் மற்றும் கொட்டைகள் அதிகமுள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்றதால கொழுப்பை குறைப்பதை தாண்டி உடலுக்கு நல்லது நிறையவே கிடைக்குது. இது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சிருக்கும். இது மனிதனின் தமனிகளை நெகிழ்வாகவும் வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. எலும்புகள் மற்றும் செரிமான ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நன்மை தருது. கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஆப்பிள் சாப்பிடலாம். ஒரு ஆப்பிள் தினமும் சாப்பிட்டா மருத்துவரை போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதில் பேக்டின் நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைக்க உதவியாக இருக்குது. இது எப்படி சாப்பிடலாம்? காலை நேரத்தில் ஜூஸ் இல்லாமல் பழமாக சாப்பிடலாம். அடுத்தது ஆரஞ்சு. வைட்டமின் C நிறைஞ்சது, கொழுப்பை உடைச்சி வெளியேற்றும். சிட்ரஸ் பழங்களில் உள்ள ஹெஸ்பெரிடின் இதயத்தை பாதுகாக்குது. அடுத்தது மேங்கோ. அளவோடு சாப்பிடணும். அதிக நார்ச்சத்து ஆன்டிஆக்சிடன்ட்கள் கொண்டது. மிகுதியான சர்க்கரை இருப்பதால் கட்டுப்பாட்டோட தான் சாப்பிடணும். பப்பாயா. பேப்பைன் என்சைம் ஜீரணத்தை மேம்படுத்தி கொழுப்பை குறைக்குது. குறைந்த கலரி, அதிக நார்ச்சத்து, உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. மாதுளை பழம் ஆன்டிஆக்சிடன்ட்கள் நிறைஞ்சது, இரத்த நாளங்களை சுத்தப்படுத்தும், LDL குறைச்சி HDL அதிகரிக்குது. அடுத்தது திராட்சை. ரெஸ்வராட்ரால் அதிகம் இருக்கிறதால இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. கருப்பு திராட்சை அதிக பயன் தரும். பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி போன்ற பெரி வகைகள் ஆன்டிஆக்சிடன்ட்கள், பாலிஃபினால்கள் கொலஸ்ட்ராலை குறைச்சி இதயத்தை காக்கும். தினசரி சிறிய அளவு சேர்த்தா போதுமானது. அடுத்தது வாழைப்பழம். அதிக பொட்டாசியம், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். நார்ச்சத்து குடலில் கொழுப்பு சுரக்க விடாமல் தடுக்குது. குவா பழம், அதாவது கொய்யாப்பழம். இதில் விட்டமின் C மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். அவகேடோ நல்ல கொழுப்பு நிறைஞ்சது, LDL குறைச்சி HDL அதிகரிக்கும். சாலட், ஸ்மூத்தி வடிவில் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் எப்போ சாப்பிடணும்? தினசரி 2லேருந்து 3 வகை பழங்களை மாறி மாறி சாப்பிட்றது நல்லது. அதிக சர்க்கரை உள்ள பழங்களை அளவோடு சாப்பிடணும். ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக பழத்தை முழுமையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதில் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. சர்க்கரை சேர்த்து ஜூஸ் குடிக்கிறது தவறு. அதிகமான பழம் சாப்பிட்டு ஃப்ரூட் சுகர் காரணமாக பிரச்சனை ஏற்படுறது. பழமே சாப்பிட்டாலும் அதை சரியான அளவில் தான் சாப்பிடணும். இரவில் அதிகமான பழம் சாப்பிட்றத தவிர்க்கணும். பழங்களை தினசரி உணவில் சேர்த்தா மருந்தை விட நல்ல பலன் கிடைக்கும். பழங்களோடு உடற்பயிற்சி, தண்ணீர் குடித்தல், கொழுப்பு குறைந்த உணவு ஆகியவை ரொம்பவே அவசியமான ஒன்று. உடலுக்கு மருந்தாக பழங்கள் எடுத்துக்கொண்டால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இயற்கையாகவே குறையும் அப்படின்னு நிறைய நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னங்க, இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற எளிய உணவுகள் மூலம் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைச்சி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது ரொம்பவே நல்லது. இதுவரைக்கும் ரத்தத்தில் கொலஸ்ட்ராலை குறைக்க நீங்கள் எந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நம்ம சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.